விஜய் அவர்கள் ஜெயிச்சது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பொறாமை அப்படின்னு சமீப நாட்களாகவே சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தலைவர் ரஜினி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் ஸ்டாலினும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகால நண்பர்கள். அந்த அடிப்படையில் தான் அவரை பார்க்க போயிருந்தேன். அதுவும் இல்லாத குளத்தூர் தொகுதியிலே அவர் தோத்து இருந்தது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால ஆறுதல் சொல்ல போயிருந்தேன். அதற்குள்ளேயே 2 கட்சிகளை இணைக்க தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அது உண்மை கிடையாது. அதே மாதிரி ஏர்போர்ட்ல சிரிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்க மீடியாக்களே கிடையாது. ஒரே ஒரு நபர் மட்டும் செல்போனை நீட்டி இப்படி கேட்டது எனக்கு சிரிப்பு வந்தது. சிரிச்சிட்டு போயிருந்தேன். இன்னொரு செய்தியை பரப்பிட்டே இருக்கீங்க. விஜய் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லல அப்படின்னு. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுமே என்னோட எக்ஸ் வலைதளத்துல வாழ்த்துக்கள் பதிவை போட்டிருந்தேன். விஜய் அவர்களுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால வயது வித்தியாசங்கள். நான் அவர் மேல போட்டி போட்டாலோ அவர் என் மேல போட்டி போட்டாலோ அது எங்களுக்கு தான் அசிங்கம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம திரையுலகில் இருந்து ஒருவர் ஜெயிச்சது எனக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை தான் தந்தது. விஜய் அவர்கள் ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான். விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்வாங்க விஜய் அவர்கள் அப்படின்னு நம்புறேன். விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தலைவர் அவர்கள் சிறப்பாக பேசியிருந்தாங்க.